பார்க்கலங்க. அது பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாருக்கு அப்புறம் சொல்லுங்க. தனி மனித விரோதங்களால் நடைபெறும் குற்ற செயல்கள் மீது காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை திருவான்மியூரில் நடந்த மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தரமணியில் வடமாநில இளைஞர் மனைவி மற்றும் குழந்தையுடன் கொல்லப்பட்டது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஆனால் இது மிக பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த தனிமனித விரோதங்களினால் நடைபெறுகிற இந்த விஷயங்களை பொறுத்தவரை காவல்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை எடுத்து தண்டித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம ஆர்டிசி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அது சம்பந்தமா காவல்துறையினர் இன்னைக்கு காலையில கூட நந்தனம் கலைக்கல்லூரியில் அரசு கலைக்கல்லூரியில் 22 வயது பெண் ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே நான் பார்க்கலங்க. அது பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாருக்கு அப்புறம் சொல்லுங்க. அரசு பல்நோக்கு மருத்துவமனை தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்தி வருவது குறித்த கேள்விக்கு தேர்தல் நெருங்கும் வேளையில் போராட்டம் நடத்துவது ஃபேஷனாகிவிட்டது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்தார்.